ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துன்னு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பார்க்கலாம். மகாபெரிவாளுக்கு கோடானு கோடி பக்தர்கள். அதில் கல்கி ஸ்ரீ சதாசிவம், திருமதி எம்.எஸ். சுப்புலட்சுமி, அவள் 2 பேரும் அடிக்கடி போய் பெரியவாளை பார்ப்பா, பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பா. அவரும் இசைக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவார். ஒரு சமயம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுக்கு யுனைடெட் நேஷன்லேருந்து பாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தா. இது எம்.எஸ்க்கு மட்டும் இல்லை, நமது இந்திய திருநாட்டுக்கும் இசைக்கலைக்குமே கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இது. வழக்கம் போல் 2 பேரும் கிளம்பிட்டா. பெரியவாள்கிட்ட போய் சொன்னா, ஆசீர்வாதம் வாங்கிட்டா. சர்வதேச ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உபதேசமாக மைத்ரீம் பஜத, அதாவது அன்பையே வளர்த்துக்கொள் அப்படின்னு அந்த பொருள். அதுக்கு அற்புதமான பாடலை எழுதி கொடுத்தார். இதை போய் பாடு அப்படின்னு உத்தரவு போட்டார். அந்த பாடலோட அர்த்தம் எப்படி இருந்துதான், ஆயுத போட்டியில் ஒருவரை ஒருவர் விஞ்சி விழுங்கி ஆக்கிரமிக்க நினைத்து போட்டி போடும் உலக நாடுகளுக்கு ஞானோபதேசம் செய்கிற மாதிரி இருந்துதான். இந்த பாட்டு சர்வதேச தேசிய கீதமாகவும் கொண்டாடுற அளவுக்கு இருந்தது. இது எப்படி ஒரு பிரசாதம் கிடைக்குன்னு 2 பேரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக வந்தா. அந்த பாடலை இசைமேதி ஸ்ரீ வசந்த் தேசாய் மூலம் இசையமைச்சு வாங்கிண்டா. அமெரிக்கா பயணம் ஆயிட்டா 2 பேரும். அங்கே அமெரிக்கா போன உடனே வருத்தம் தரக்கூடிய விதமாக எம்.எஸ். அவர்களுக்கு குரல் வளம் கம்மியாயிடுத்து. தொண்டை கட்டி போச்சு, பாடவே முடியல, பேசவும் முடியல. உலகமே எம்.எஸோட பாட்டுக்கு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு எம்.எஸ்க்கு ஒரே கவலை, வேதனை. என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. எப்போவுமே அவகிட்ட பெரியவாளோட படம் இருக்கும். அந்த படத்தை எடுத்து வச்சா பால்சம் அப்படிங்கிற காசி தும்பப்பூன்னு பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணிடா. ஜெகத்குருவேட்ட வேண்டிண்டா, மனமுருகி வேண்டிண்டா. இந்த பாடலை பாடணும்னு வந்தேன், ஆனால் என் தொண்டை இது மாதிரிலாம் சதி பண்ணுறது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு வேண்டிண்டா. அவ்வளோதான். தம்பூராய ஸ்ருதி மீட்டினா ஓம் நம் பிரணவர்த்தாய அப்படின்னு பாடத் தொடங்கிட்டா. அடுத்த க்ஷணம் குரல் சரியாயிடுத்து. ரொம்ப இனிமையாக நிகழ்ச்சி முடிஞ்சுது. கரகோஷம் விண்ண தொட்டுது. அவள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் அளவே இல்லை. இன்னொன்று, ஐஐடியில் வேலை பண்ணிட்டு இருந்தார் திரு வெங்கட்ராமன். அவரோட மனைவி கமலா. குடும்பமே பெரியவாளோட பக்தார் தான். அளவில்லாத அன்புடையவா பெரியவாள்கிட்ட. வெங்கட்ராமனோட மாமா ஸ்ரீ பாலு பெரியவாள்கிட்டையே திருத்தொண்டு பண்ணின்னு இருக்கார். திருமதி கமலா 3வது முறையாக கருவிட்டு இருந்தா. பெரியவாளை தரிசனிக்கணும், ஆசி வாங்கிக்கணும்னு நினச்சா. அப்போ பெரியவா பன்றியபுரத்தில் இருந்தார். பெரியவாள்கிட்ட விவரத்தை சொன்னான். முதல் 2 பொன் குழந்தையா இருக்கு, இப்போவாது எனக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிண்டா. பெரியவா எத்தனை மாதம் ஆறுது அப்படின்னு கேட்டார். 8 மாதம் ஆறுது. இப்போ சொன்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பெரியவா சொன்ன உடனேயே அழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ இது 3ஆவதும் நமக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவள் ஏன் அழறா அப்படின்னு கேட்டு ஒரு பச்சை வாழைப்பழத்தை எடுத்தார். தன்னோட உடம்பு பூரா உருட்டின்றார். அதை எடுத்து அப்புறம் அவள் கமலாட்ட அதை கொடுத்து, இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையா பிறந்தா சந்திரமௌலின்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு, போகும்போது கோவிலுக்கு போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டா. அதுபடியே கோவிலுக்கு போனா, தரிசனம் பண்ணினா. தரிசிச்சுட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. பெரியவா கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டா. பத்துண்டாச்சு. அன்றைக்கி ராத்திரியே தொடங்கி எடுத்து வாந்தி. அவளுக்கு ஒரே வாமிட்டிங். ஊர் பல நாள் ஆகியும் நிற்கலாது. ஒரு நாள் என்னாச்சு, அவள் வாயிலேருந்து பாம்பு மாதிரி ஒரு நாக்குப்பூச்சி விழுந்தது. அவள் அதில் இருக்கிற எல்லாரும் பயந்து போயிட்டா. அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சா. டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வழியாக குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை, பெரியவா உத்தரம் மீறி பிரம்மாவால் பெண் குழந்தைய கமலா வயிற்றில் சிருஷ்டி பண்ண முடியுமா என்ன? ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு சந்திரமௌலின்னு பேர் வச்சா. இன்றைக்கி அவன் பிஏ முடிச்சுட்டு பெரிய கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம்தான். நன்றி, வணக்கம்.